விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இடிதாரி சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. ஏட்டி வசந்தி, ஏட்டி என்னடி மணி 8 ஆயிட்டு இன்னும் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏட்டி சட்டுப்புட்டு வாடி வீட்டுக்குள்ளார ஓடிடுவோம். ஐயோ ராணியக்கா, என்னக்கா சொல்ற? மணி 8 ஆயிடுச்சா? ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிரானோலே. ஏக்கா சீக்கிரம் வாக்கா, வீட்டுக்குள்ளார போய் பஞ்சு எடுத்து முதல்ல காதுல வச்சுக்கிட்டு கதவு எல்லாத்தையும் முதல்ல சத்தமா சாத்தனமாக்கும். ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன 8 மணின்னு சொல்றீங்க? என்ன வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு காதுல பஞ்சு எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றீங்க? அம்மா எதுக்கு? எம்மடி, இந்த தெருவுக்கு நீ வந்து ஒரு வாரம் தானே ஆகுது, அதனால இங்க நடக்கிற கூத்து என்னன்னு உனக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நீயும் தயவு செஞ்சு போய் கதவை சாத்திக்கிட்டு காதுல பஞ்சு எடுத்து வச்சுக்க, அப்படித்தான் சொல்லுவேன். சின்னக்கா ரெண்டு பேரும் இப்படி பயமுடுத்துறீங்க. பூகம்பம் ஏதாச்சும் வரப்போதா என்ன? பூகம்பத்தை கூட தாங்கிக்கலாம், ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் பண்ற அக்க போற இன்னைக்கு தாங்கிக்கவே முடியாது. இங்க பாருங்க, சொல்றத சொல்லிட்டோம், பரவ உங்க இஷ்டமாக்கும். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியுமாக்கும். ஏட்டி நான் முதல்ல போறேன்டி, முதல்ல போய் கதவை சாத்திட்டு பஞ்ச வேற எங்க வச்சேன்னு தெரியல, காதுல எடுத்து வேற சொருவிக்கணும். சரிடி நான் போறேன், நீ சீக்கிரம் போ. இங்க பாருமா, நீ சீக்கிரம் போயிடு. இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், ஒழுங்கா நீ சீக்கிரம் போ. என்ன இது இப்படி தலை தெரிச்சு ஓடுறாங்க? இவங்க மட்டும் தான் ஓடுறாங்கன்னு பார்த்தா இந்த தெருவுல உள்ள எல்லாருமே கதவை சாத்திக்கிறாங்க. அப்படி என்னதான் நடக்க போகுது ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு வம்பு? பேசாம நம்மளும் கதவை சாத்திக்கிட்டு என்ன நடக்குதுங்கறத உள்ள இருந்து வேடிக்கை பார்க்கலாம். மாம்ஸ், இந்த நேரத்துல இப்ப நீங்க எங்க கிளம்புறீங்க? அதானே, எங்க மாமா கிளம்புறீங்க இப்ப நீங்க? கேட்டி, இது என்னடி கேள்வி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற அக்க போற பாக்குறதுக்கு என் மனசுலயே தெம்பில்ல, என் உடம்புலயே தெம்பில்லடி. அதனால நான் போயிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன போடு, சரியா? ஐயோ மாம்ஸ், பயப்படாத. இங்க பத்தியா கையில நான் பஞ்செல்லாம் வச்சிருக்கேன். ரொம்ப ஓவரா போனுச்சுன்னா நம்ம காதுல பஞ்ச வச்சுக்கலாம், சரியா? ஐயோ ஆராக்குட்டி, இந்த கன்றாவியில என்னால பார்க்க முடியாது. நீங்களே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஏட்டி தேனு, இங்க பாருடி, முடிஞ்சோடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? ரொம்ப நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டுல என்னால உட்காந்துருக்க முடியாது. ஐயோ மாம்ஸ், செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் தெரியுமா? நானும் அக்காலாம் பாப்பான்லாம் சாப்பிட்டுட்டே பாப்போம். வா மாம்ஸ், நீயும் எல்லாரும் சேர்ந்து பாப்போம் இன்னைக்கு. ஆராக்குட்டி, ரிஸ்க் எடுக்க மாமா விரும்பல. மாமா வை வேற சும்மா இருக்காது. உங்க நொன்ன எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலையில இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்பான். அப்ப எனக்கு கண்டிப்பா கோவம் வரும். அதனால நான் இங்க இருந்தா சரி வராது. நான் கிளம்புறேன். ஏட்டி தேனு எனக்கு போன் பண்ணு, சரியா? என்னக்கா இது? மாம் சொல்ல சொல்ல கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரா? எது எப்படியோ இன்னைக்கு நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். என்ன என்டர்டைன்மெண்டா? செண்டி, மாசம் மாசம் இதே கூத்து தான் நடக்குது. என்டர்டைன்மெண்டாமா? என்டர்டைன்மெண்ட் உன்னை வச்சுக்கிட்டு நானே இவனுங்க எப்ப ஆரம்பிக்க போறானுங்க எப்ப முடிக்க போறானுங்கன்னு ஒரே பீதியில இருக்கேன். இவ வேற ஒருத்தி. அட போக்கா, நீ வேற. படம் பாக்குறத விட இது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? தேனக்கா, உள்ள போகும்போது மறக்காம ஃப்ரிட்ஜ்ல ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, எடுத்துட்டு வந்துரு, சரியா? எப்படியும் இவனுங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், போர் அடிக்கும் பாத்தியா? அதனால ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு மறக்காம, சரியா? ஐயோ ஆராணி இருக்கியே, ஆடியே நானே பிள்ளை ரெண்டு தூங்கிட்டு இருக்கேன். இவங்க பண்ற அக்க பொருளை எந்திரிச்சு போறாரு தான் ரூமை வச்சு பூட்டலான்னு போயிட்டு இருக்கேன். இதுல நீ வேற ஏண்டி? ஸ்நாக்ஸ் தானே வேணும், எடுத்துட்டு வரேன். என்ன இது நேரம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் ரெண்டுத்தையும் காணும். இன்னும் ஏதாச்சும் ஒரு பீஸாச்சும் வந்திருக்கணுமே. அத்தை அத்தை, ஆராக்குட்டி சாப்பிட்டியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் சாப்பிட்டேன். ஆமா, எப்பத்த ஆரம்பிக்கும்? நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தனையும் காணும். யாரா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? சேண்டி, மாசம் மாசம் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்றானுங்க. நானே எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பானுங்கிற பீதியில இருக்கேன். இது ஏண்டி நீ வேற இன்னும் ஆரம்பிக்கலன்னு கேட்டுட்டு இருக்க? அட போடி, நீ வேற செம்ம ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஆனா இன்னும் ஆரம்பிக்கல போ. இவளை பாருமா என்ன சொல்றானு. நல்ல வேலை எனக்கு தேதி 15ஆம் தேதி மட்டும் அப்பா வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்துதான் இவனுக்கு 2 பேர் கூத்து கட்டி அடிக்கிறானுங்க. ஐயோ தூரி, ஆமாண்டி, சீக்கிரம் ஆரம்பிப்பானுங்க. முடிச்சுட்டு சீக்கிரம் போய் தூங்கலான்னு பார்த்தா இன்னும் 2 பேரையும் காணும். ரோசா பூ, சின்ன ரோசா பூ. ஆரம்பிச்சிச்சு. அக்கா தேனக்கா, சீக்கிரமா. ஐயோ வந்துட்டானுங்களா 2 பேரும்? மாசம் மாசம் குடிச்சுட்டு இவனுங்க பண்ற அக்கா போடுறக்கே குடிகார கபோதிங்க. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவும் மாட்டேங்கிறானுங்க. பிடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களா இது பண்ணணும், நம்பவே மாட்டோம், அப்படி இப்படின்னு கதையா அளந்து விடுவானுங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்களா? ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேர சொல்லும் ரோசாப்பூ. டேய் மச்சா குரு, டேய் மச்சா செலியா, ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்க, கடவுளே. ஐயோ தேனக்கா வாய் மூடு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள என்னக்கா நீ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல, கொஞ்சம் இருக்கா?
அசோக், இந்த நாளை உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உங்க அப்பா என்ன கேவலமா பேசி நம்ம 2 பேரும் பிரிஞ்ச நாள் மறக்கவே மாட்டேன்டா. டேய் நானும் மறக்க மாட்டேன்டா. நண்பனா இருந்த நீ எனக்கு எதிரியா மாறின நாள், எங்க அப்பாவை அடிச்ச உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. ஐயோ, டயலாக கூட மாத்தாம மாசம் மாசம் சாவடிக்கிறானுங்க. என்ன? ஏய் 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 அடச்சி, காதி வெடிக்கிற அளவுக்கு எதுக்குதான் அப்படி மாத்தி மாத்தி கத்திக்கிறானுங்கன்னு தெரியல. மனசெல்லாம் பந்தளித்து மல்லிக்கொடியாக ஒன்ன விட்ட மச்சான், என்னையா மச்சான்? உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொலு வச்சு கொண்டாடின. பாவி பையன், உங்க அப்பா வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டானே மச்சான். டேய், எங்க அப்பா பத்தி தப்பா பேசுனா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஏய், அப்படிதான்டா பேசுவேன். பேசுனா என்னடா பண்ணுவேன் நாயே? மலை மேல விளக்கா ஏத்தி வைப்பேன், ஒன்ன படம் போல மனசுல மாட்டி வைப்பேன். அந்த பயம் இருக்கணும். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான். எனக்கு அப்படிதான் மச்சான். குடிகார கபோதிங்க மாசம் மாசம் இந்த தேதியில குடிச்சுட்டு உசுர வாங்குறானுங்க. மா, நீ ஒரு அம்மாவாமா? தலையில 2 போட்டு இழுத்துட்டு வரதை விட்டுட்டு சும்மா இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். தூரி, நீ கேட்ட ஒரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்ததுடி. ஆனா சுத்தமா உரைக்கலடி. ஏண்டி ஒவ்வொரு மாசமும் இவனுங்க பண்ற கூத்துக்கு கண்டிச்சு அடிச்சு திட்டி எதுவும் வேலைக்காகாம தாண்டி கடைசியில் நானே திருந்துட்டேன். இவனுங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு. இதுங்க திருந்துற மாதிரி தெரியல. இதுல நான் வேற போய் தலையில பிடிச்சி அடிச்சுட்டு வரணுமா? ஆட ஏண்டி நீ வேற? கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக ஏமானந்தான். இவ்வளோ போதையிலையும் என்ன பார்த்து பாடுற நீ மோகனி. நாளைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. நகலுக்கோணத்தை சுருங்காம ஒரு கொடையாக மாறட்டுமா. அடே, 2 பேரும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேங்க. நானும் ராத்திரி எப்படி கழுத மாதிரி கட்டிக்கிட்டு வந்த வச்சுக்கலாம். விளக்க மாதிரி பிஞ்சிடும். வந்துட்டானுங்க மாசம் மாசம். இதே வேலையா போச்சு. அதான் நம்ம பாட்டி ராசாத்தி ஆசை ராசாத்தி ராசாத்தி ஆசை ராசாத்தி. அட எடுபட்ட பயிர்களா, ராசாத்திங்கிறது என் புருஷன் எனக்காக செல்லமா வச்ச பேருடா. அதை வச்சு பாடாதீங்கன்னு உங்க 2 பேருக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அடச்சி, எக்கி கெட்டு போங்க. உங்களால திருத்த முடியுமா? முதல்ல வழி விடுங்க. வந்துட்டானுங்க இன்னும் வேடிக்கை பாக்குறதுக்கு. வழி விடுங்க முதல்ல. ஜோமா, எப்பமா நிறுத்துவானுங்க? அப்பா வரதுக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்குமா? ஜோ தூரி, அதுதாண்டி எனக்கு பயமா இருக்கு. இவனுங்க வேற எப்ப நிறுத்துவானுங்கன்னே தெரியல. உங்க அப்பா மட்டும் வந்துட்டாரு, அவ்வளவுதான். வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதிப்பாரு. உங்க பாட்டியோட போனை மறைச்சு வச்சுட்டேன், இல்லன்னா அம்பிட்டுவேன். இது வீடியோ எடுத்து உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துரும். மா, நல்ல காரியம் பண்ணமா நீ. இல்லைன்னா கிளவி இருந்த கோவத்துக்கு கண்டிப்பா எனக்கு வீடியோ பிடிச்சி கொடுத்துருந்துருக்கும். என்னக்கா இது? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போறன்னு பார்த்தா 2 பேரும் இப்படி போர் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்ட சொல்லுக்கா. போர் அடிக்குதா? அடியே, நானும் அத்தை எப்படா முடியும்? வீட்டுக்கு போய் சட்டை போட்டு தூங்கலான்னு பார்த்தா உனக்கு போர் அடிக்குதா? ஐயோ, ஏடி மாசம் மாசம் இதே தாண்டி கேட்கறா? காதெல்லாம் அம்பிட்டு வலிக்குது. அடச்சை, முதல்ல இந்த பஞ்சு முதல்ல குடுறி. அவங்க கிடக்குறாங்க. ரோசாபூ, சின்ன ரோசாபூ. நிறுத்துதா? என்னடா ரோசாப்பூன்னு அப்படியே உருகிற? உங்க அப்பா அன்னைக்கு கேவலமா பேசும்போது இந்த ரோசாப்பூ என்ன வாடகைக்கு வித்துருந்தியா? டேய், இந்த வாயும் திமிரும் தான் உனக்கு ஆப்பு வைக்குது. எங்க அப்பாவை அடிச்ச கைய உடைக்கிறடா. இருடா உன்ன. ஒன்னும் விட மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன்டா. இன்னைக்கு உன் சாவு என் கையில தான்டா. அக்கா, இதுக்கு மேல என்னால சத்தியமா பார்க்க முடியாதுக்கா. என்னாலையும் முடியலக்கா. எப்பக்கா நிறுத்துவானுங்க? நீ தானே நல்லா ஜாலியா இருக்குன்னு சொன்ன. நல்லா ஜாலியா பாரு.
ஐயோ ஏக்கா வேற பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, மாசம் மாசம் இந்த ரோசா பூவே பாடிட்டு இருக்கானுங்க. நான் கூட இந்த மாசம் வேற ஏதாச்சும் பாட்டு பாடுவானுங்க நினைச்சா மறுபடியும் ரோசா பூ சின்ன ரோசா பூன்னு அதே தான் பாடுறானுங்க. மா எப்பமா முடியும், தூக்கம் வேற வருதுமா. அப்பா வேற எப்ப வருவாரு ஏது வருவாருன்னு வேற திக்கு திக்குன்னு இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப என்னமா பண்றது? ஏடி ஏதோ நான் மட்டும் ஆசைப்பட்டு இங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி ரெடி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் இதெல்லாம் காதல வாங்கணும் தலையெடுத்தாடி. நானே வேற வழி இல்லாம உங்க அப்பா எப்ப வந்துருவாரு ஏது வந்துருவாரு அதுக்குள்ளார இவனை உள்ள கூட்டிட்டு போகணுமேன்ற பயத்துல நின்றுட்டு இருக்க. இதுல இவ வேற மச்சான் ஒரு காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்டா, இப்படி பிரிச்சு விட்டாங்களே மச்சான். டேய் எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பன் தான்டா. டேய் சரியா, எங்க அப்பனை பத்தி பேசாதடா, வேணாம். டேய் அப்படிதான் பேசுவேன். டேய் மச்சான் குரு, என்ன பழி வாங்கணும்னு உன் தங்கச்சி எனக்கு கட்டி வச்சிட மாட்டியே. சாச்சா என்ன மச்சான் என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? எதிரிக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன்டா நானு. என் நண்பன்டா நீ, அதுவும் என் உயிர் நண்பன்டா நீ. ஒன்ன கஷ்டப்பட்ட நினைப்படா மச்சான். டேய் நீ ஒரு அண்ணனாடா. அவன் தான் குடி போதையில உளறிட்டு கேக்குறானா, அப்ப கூட இப்படி சொல்ற நீ? மோகனே போத தெளியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. மச்சான் என்னடா மீனாட்சி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுதா? ஆமா மச்சான், எப்படா கண்டுபிடிச்ச? கையில வாசனை வருதே மச்சான். என்ன விட்டுட்டு மீன் குழம்பு சாப்பிட்டியா நீ? என்ன மச்சான் அப்படி கேட்டுட்ட நீ? ஒன்ன விட்டுட்டு நான் எப்படா சாப்பிடுவேன்? சாப்பிட்டு மச்சான் சாப்பிட்டு மச்சான், ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டு மச்சான், மன்னிச்சிடு மச்சான். இனிமே சத்தியமா உன்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டேன். இருடா திரும்ப ஒரு வாட்டி பாடுவோமா? பாடலாமே ராசாதி. அடச்சே டேய் இது பாத்துடா, நம்ம பாட்டை பாடுவோம் வா. சரி மச்சான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் மச்சான். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லு ரோசாப்பூ. மச்சான் விடிய விடிய இப்படியே பாடிக்கிட்டே இருப்போமாடா, நல்லா இருக்குல்ல? ஆமா மச்சான், விடிய விடிய பாடுவோண்டா. மனசெல்லாம் பந்தலிட்டு அள்ளி கொடியாக ஒன்ன விட்டேன். ஐயோ அம்மா, அப்பா வரதுக்கு டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் குருவை உள்ள அடிச்சிட்டு வாமா. ஐயோ அக்கா சுந்தர மாமா வரதுக்கு நேரம் ஆச்சுக்கா, சீக்கிரம் அண்ணன் அடிச்சு உள்ள போவோம் வா. ஐயோ ஆமாண்டி, சுந்தர மாமா மட்டும் இதை பார்த்தாரு அவ்வளவுதான், தேவையில்லாத பிரச்சனை. சரி வா சீக்கிரம் போய் உங்க அண்ணன் அடிச்சு உள்ள போலாம். ஏ தூரி இன்னும் எதுக்கு அங்கே நின்றுட்டு இருக்க? சீக்கிரம் வாடி, உங்க அண்ணனை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்துட்டு போகணும். சிவனுங்க இன்னைக்கு நல்லா குடிப்போதில கொஞ்சிக்கிட்டு கொலா வீட்டுக்கு இருப்பானுங்க. மறுநாள் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி டரரா ஒரு சண்டையை போட்டுவானுங்க. இவனுங்க பண்ற வேலையால அக்கம் பக்கத்துல எந்த பேச்சு வச்சுக்க முடியல, ஒரு வம்பு வச்சுக்க முடியல. சி ஒரு காப்பி பொடி சக்கரை எதுவும் போய் வாங்க முடியுதா? ஏ முதல்ல வாடி. இதோ வரமா, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை. மாசம் மாசம் அப்படியே 15ஆம் தேதி ஆயிட்டா ரெண்டும் குடிச்சிட்டு நல்லா கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு இருந்துகிட்டு மறுநாள் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி டரரா மூஞ்ச வச்சுட்டு சண்டை வேற போட்டுப்பானுங்க. சி இதே பொழப்பா போச்சு மாசம் மாசம். மச்சான் ரொம்ப அழகா இருக்கடா நீ இன்னைக்கு. அடச்சி டீ முதல்ல வாடா குரு, குரு முதல்ல வாடா. சிவன் திருக்கானே காலையில ரெண்டு பேர்கிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒட்டு வச்சுக்க கூடாது, உரம் வச்சுக்க கூடாது, பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு அம்புட்டு உறுதிமொழி எடுக்க வச்சுட்டு இப்ப என்னடா கொஞ்சிக்கிட்டும் கொலாவிக்கிட்டு வேற இருக்கான். இதெல்லாம் அழகா இருக்கன்னு வேற. டீ சொல்லியா டீ உள்ள வாடா முதல்ல. மச்சான் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறாங்க மச்சான், இன்னொரு தடவை என்னால பிரிய முடியாது மச்சான் உன்ன. ஆமா மச்சான் பிரிக்க பாக்குறாங்க மச்சான். மச்சான் போவாதடா டேய். மச்சான் மச்சான் இழுக்கிறானுங்கடா இழுக்கிறானுங்கடா. ஐயோ ஆரா இன்னும் எதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? அந்த பஞ்சு டப்பா முதல்ல தூக்கி போட்டுட்டு முதல்ல வாடி, இவனை இழுத்து உள்ள போவோம். சுந்தர மாமா வரதுக்கு நேரம் ஆயிட்டு. ஐயோ ஆமாக்கா, இந்த செடி அண்ணன் இருக்கு, நாளைக்கு மட்டும் உறுதிமொழி எடுக்க கூப்பிடட்டும், அப்புறம் இருக்கு. ஆமா ஆமா நைட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு உருண்டுகிட்டு பிறந்துகிட்டு கடந்ததை சொன்னா உடனே அவன் நம்பிடுவான் பாரு. நானாச்சும் அப்படி இருக்கிறதாச்சுன்னு மறுபடியும் நல்லா வீரவாசனை பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா ஏண்டி நீ வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வாடி முதல்ல அவன் அழைச்சிட்டு உள்ள போவோம். ஆதி என்னடா யார்கிட்டயும் ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா யாருடா அந்த பொண்ணு? ஏமா இப்ப எதுக்கு அதை கேக்குறா? இல்லடா லவ்வுக்கு ஏதாச்சும் ஓடுதோன்னு, ஏன்னா ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருந்தியா அதான்டா. ஐயோமா மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தமா, ஏமா நீ வேற? ஏன்னா மேனேஜர் கிட்டயா? அட போடா, நான் கூட நீ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுற போல, சரி பையன் ஏதோ ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சேன். இதுவும் போயிடுச்சா? டே ஆதிக்கண்ணா எப்பதாண்டா நீ கல்யாணம் பண்ணிப்பா?
பேபி நான் கல்யாணமே பண்ணிக்காம லாஸ்ட் வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகணும். உனக்கே நல்லா தெரியும்ல, எனக்கு லண்டன்ல போய் செட்டில் ஆகணும். அதுதான் என்னோட ஆசையே. விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பின்ன என்ன, ஃபர்ஸ்ட் லண்டன் போவோம், அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டே ஆதி, எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குடா. என்ன ஆசைன்னு எனக்கு தெரியும். உன் அண்ணன் பொண்ணு தூரிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? ஆமாண்டா. என்னதான் என் அண்ணனுக்கும் எனக்கும் மனவருத்தம் இருந்து நம்ம 7-8 வருஷமா அந்த ஊர் பக்கம் போகாம இருந்தாலும் என் அண்ணனோட உறவை அப்படியே முறிச்சுக்கணும்னு நான் ஒரு நாள் கூட விரும்பினதே இல்லடா. அதனாலதான் உனக்கும் தூரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எங்க உறவு அப்படியே நீடிக்கும் பாரு. அதனால தான்டா. மா என்னமா பேசுற நீ? மாமா எந்த மனநிலைமையில இருக்காருன்னே தெரியல. உனக்கு வேணும்னா உன் அண்ணனோட உறவை அப்படியே நீட்டிச்சுக்கணும் ஆசை இருக்கலாம். ஆனா அவருக்கும் இருக்கணும்லமா. நம்ம இத்தனை வருஷமா இருக்கோம், எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு உன் அண்ணனோட உறவை மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படி பார்த்தா நம்ம கூட தான் என் அண்ணனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. நம்ம அப்படியே மும்பை போயிட்டோம். அப்புறம் நம்மளும் தானடா ட்ரை பண்ணலை. இது எப்படியோடா, என் அண்ணன் பொண்ணு தூரிய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்களுக்குள்ளார இருக்க மனவர்த்தம் எல்லாமே தீர்ந்துடும்டா. ப்ளீஸ் தாதி, நீ தான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணலன்னு சொல்கிறல, அதனால தூரியே கல்யாணம் பண்ணிக்கோயேன். என்னமா நீ ஏதோ இவ்வளவு நேரம் விளையாட்டுக்கு கேக்குறேன்னு பார்த்தா நீ பேசுறத பார்த்தா சீரியஸா இருக்கு. இங்க பாருமா, தூரி எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல. அதோட தூரிய மட்டும் இல்ல, எனக்கு குரு, அப்புறம் பக்கத்து வீட்டுல செலியன், ஆரா, தேன்மொழின்னு ஒரு அக்கா, நிறைய பேர் இருப்பாங்களே, எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் தான். அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அதுக்காக தூரிய கல்யாணம் எப்படிமா? இல்லடா, உன்னை தூரிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தலடா. தூரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே தான் சொல்றேன். ஏன்னா என் அண்ணனோட உறவு எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணும்டா. எனக்குன்னு இருக்கிறது என் அண்ணன் மட்டும் தான்டா. அதுக்காக தான்டா கேக்குறேன். பேபி, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. மாமாவோட உறவு உனக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணும்னு நினைக்கிற, அதானே? கவலையே படாத, கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும். சரியா? அப்போ உனக்கு தூரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாடா? மா என்னமா பேசுற நீ? மாமா கூட இத்தனை வருஷம் நம்ம கான்டாக்ட்லயே இல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு உன் அண்ணன் போயிட்டு அண்ணன் உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொன்னா உடனே மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரா? ஏமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. நீ பாட்டுக்கு இப்படி கனவு கோட்டை கட்டினா எப்படி? இங்க பாருமா, கடவுள் யார் யாருக்கு யார் யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அதுபடிதான் நடக்கும். சரியா? அதெல்லாம் விடுறா. உனக்கு தூரிய பிடிக்குமா பிடிக்காதா? மா, எனக்கு தூரிய ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா எனக்கு சத்தியமா இதுக்கு பதில் தெரியல. உனக்கு உன் அண்ணனோட உறவு வேணும், அவ்வளவுதானே? வீடு கண்டிப்பா கடவுள் அதுக்கு வழி பண்ணுவாரு. அதுக்காக தூரிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைக்காத. சரியா? சத்தியமா இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. ஓகேவா? சரி, ஓகே, டைம் ரொம்ப ஆகுது, தூங்க போலாமா? நீ சொல்றது சரிதான்டா. கடவுள் யார் யாருக்கு யார் யாருன்னு இந்நேரம் முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அவங்கவுங்க கூட தான் அவங்கவுங்க வாழ்க்கை அமையும். இருந்தாலும் நீயும் தூரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரிடா, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. சரிடா, டைம் ரொம்ப ஆகுது, தூங்க போலாமா?